வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பை வச்சு ஒரு புதுவிதமான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூடயும் சாப்பிட்லாம், சப்பாத்தி, பச்சி, போண்டா இது கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெயில் இதை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்குவோம். இந்த சட்னிக்கு கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா அடுப்பு தீயை குறைச்சி வச்சு இது போல் ஒத்தாப்பில் வறுத்து எடுத்துக்குங்க. கடலைப்பருப்பு வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், 6 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது சின்னதாக இருக்குது, அதனால் 6 சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இதிலே ஒரு 3 பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கணும்னா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். ஆறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கிறேன். அப்புறம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இதிலே தேவையான அளவு தண்ணியும் கழுவி சேர்த்துக்குவோம். இப்போ சட்னியை நல்லா ஒரு தடவை ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இந்த சட்னிக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா எப்போதும் போல் நம்ம எப்படி தாளிப்போமோ அதே போல் தான். கடுகு, உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ சட்னியை நல்லா தாளிப்பை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அருமையான சூப்பரான சட்னி தயாருங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு மொறுன்னு ஒரு தோசையை போட்டு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த சட்னி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.